والسلام على رسول الله أما بعد قال تعالى يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் காலை அல்லாஹ்வை சுமந்து தொழுதுவிட்டு அமைதியான பரக்கத்து நிறைந்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொழுதை இதனுடைய பரக்கத்தை வேண்டி பிரார்த்தனை செய்திருக்கிறார். அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா, அல்லாஹ்வே என்னுடைய சமுதாயத்துக்கு அதிகாலை நேரத்தில் பரக்கத்து செய்வாயாக. பரக்கத்துக்குரிய இந்த நேரத்தை என்ன செய்யணும்? பரக்கத்துகள் இன்னும் அதிகரிக்கும்படியான ஒரு நிலையில் நாம் என்ன செய்யணும்? அதை பயன்படுத்தணும். காலை நேரத்தினுடைய பரக்கத்தை நிறைய பேர் இழந்துடுறாங்க. எப்படி இழக்கிறாங்க அப்படின்னா, சுகு தொழுதோன்னா ஒரு உறக்கம் போட்டுடுறாங்க. அப்போ அந்த தூக்கம் அந்த நேரத்துக்கு அது உகந்ததல்ல. ஏன்னா அவர் இப்ராஹிம் பின் அதுகம் என்று சொல்லப்படக்கூடியவர் கூட இந்த காலை நேரத்தினுடைய பரக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவார். என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா, பரக்கத்துக்கு விளக்கமே ஒரு 2 பிராணிகளை தான் என்ன செய்வார் உதாரணமாக சொல்கிறார். ஒன்று என்ன, நாய், இன்னொன்று ஆடு. ஆடை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது குட்டி கம்மியாக தான் போடும் நாயோட கம்பேர் பண்ணும்போது. நாய் நிறைய குட்டி போடும். அதே மாதிரி ஆடு ரொம்ப இடைவெளி விட்டு தான் குட்டி போடும். நாய் இடைவெளி இல்லாமல் என்ன செய்யும்? அதிகமாக குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரே சூழ்நிலை நிறைய குட்டி போடும், தொடர்ந்து குட்டி போடும். ஆடு குட்டி போடுறது கம்மி, அதே நேரத்தில் எண்ணிக்கையும் கம்மி. ஆனால் உலகத்தில் எது அதிகமாக இருக்குது? ஆடு தான் அதிகமாக இருக்குது. பயன்பாடும் ஆடு தான். உலகத்தில் கோடானு கோடி ஆடுகள் என்ன செய்யப்படுது? அறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. எவ்வளோ ஆடுகள் அறுக்கப்பட்டாலும் ஆட்டு மந்தைகள் அதிகமாக இருக்கு, நாய் கம்மியாக தான் இருக்கு. லாஜிக்காக பார்க்கும்போது எது அதிகமாக இருக்கணும்? நாய் அதிகமாக இருக்கணும், ஆடு கம்மியாக இருக்கணும். ஆனால் ஆடு கூடுதலாக இருக்கு இல்லையா? எப்படி இது கூடுதலாக இருக்கு? எப்படி நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி இல்லையா? இதுக்கு பேர் தான் பரக்கத்து. எப்படி வருது, எப்படி இது இவ்வளோ அதிகரிச்சது என்று நம்மையே வியக்கத்தக்க வகையில் அதிகமாகிறதுக்கு பேர் தான் என்னது? பரக்கத்து. கம்மியாக தான் இருக்கும் பொருளாதாரம், வருமானம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பார்க்கும்போது நிறைய செலவு பண்ணுற மாதிரி தெரியும். எந்த கடனும் இல்லாத மாதிரி இருக்கும், செழிப்பாக வாழ்கிற மாதிரி தெரியும். இதுதான் பரக்கத்து. சிலருக்கு நிறைய வரும், ஆனால் கடனில் இருப்பாங்க. பெரிய பெரிய முதலாளிகள் கடன் தொல்லையினாலேயே தற்கொலை செஞ்ச வரலாறுகள்லாம் இருக்கு. அப்படிதானே இல்லையா? பெரும் முதலாளிகள். அது பரக்கத்து இல்லைன்னு அர்த்தம். இதான் இந்த பரக்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதையும் சொல்லுவார். என்னட்டு, ஆடுகள் காலையிலே என்ன செய்யும்? எழுந்திருக்கும். ஆனால் நாய்கள் என்ன செய்யும்? காலையில் தான் என்ன செய்யும்? தூங்கவே போகும். அதிகாலை நேரம் தான் தூங்கும். இதுதான் அந்த பரக்கத்தின்மைக்கு காரணங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அதனால் இந்த நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கணும், பரக்கத்தான நேரமாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஒரு பிரார்த்தனையாக மக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹ்வே அதிகாலை நேரத்தை என்னுடைய உம்மத்தவர்களுக்கு நீ பரக்கத்தாக்கித்தான்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? பிரார்த்தனை பண்ணாங்க. அதை நம்மளும் பரக்கத்தாக்கி எடுக்கணுங்கிறதுக்கு தான் காலை நேரத்தில் என்ன செஞ்சுருக்கிறோம்? உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் இல்லையா? பரக்கத்தாக்கி எடுக்கணும். காலை நேரங்களில் நம்ம தூங்கி கழிச்சிடக்கூடாது. பெரும் ஏன்னா செல்வந்தர்கள் அல்லது பெரிய அளவில் வாழ்க்கையில் சாதனை படைத்தவர்கள், முன்னேற்றத்தை கண்டவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையை நம்ம சோதனை செஞ்சு பார்த்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்கெல்லாம்
அதிகாலை நேரத்தை நல்லா பயன்படுத்தினவங்களா இருப்பாங்க. பொதுவாக மனிதனுடைய மூளையினுடைய இயக்கத்தை பற்றி சொல்லும்போது 40-45% தான் மனுஷன் மூளை என்ன செய்யும், செயல்படும் சராசரியா. அந்த மூளை 70-75% செயல்பாடுகள் எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த காலை நேரம் தான். அதனால தான் ராத்திரி பொழுதுகள்லையோ மாலை வேளைகள்லையோ ஒரு விஷயத்தை நம்ம மனப்பாடம் பண்ணுறதுக்கோ அல்லது அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கோ எடுக்கிற நேரத்துக்கும் காலை நேரத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கு அல்லது மனப்பாடம் பண்ணுறதுக்கு எடுக்கிற நேரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இரவு நேரம் நீங்கள் அரை மணி நேரம் ஒரு வசனத்தை அல்லது 2 வசனத்தை மனப்பாடம் பண்ணுறதுக்கு எடுக்குன்னா காலையில் 10 நிமிஷத்துல என்ன செஞ்சிடலாம், அதை மனப்பாடம் பண்ணிட முடியும். அவ்வளவுக்கு பிரெயின் நல்லா வேலை செய்யக்கூடிய, நல்ல முறையில் வேலை செய்யக்கூடிய, ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த காலை நேரம். இப்போ இந்த நேரத்தை நல்ல மாதிரி நாம் தூங்கும்போது நல்ல செய்திகளை கேட்டு இறைத்தனுடைய வாழ்க்கை, கொள்கையினுடைய விஷயங்கள், மார்க்கத்தினுடைய மசாயல்கள், அஹ்காம்கள், சட்டத்திட்டங்கள், இது மாதிரியான விஷயங்களை கேட்டு நம்முடைய காலை பொழுதை துவங்கும்போது அது இன்னும் நமக்கு என்னவா இருக்கும், பரக்கத்தாக இருக்கும். அது இந்த பருவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பரக்கத்தான ஒரு பருவம் கூட, அப்படிதானே இல்லையா? இருக்கிற பருவங்கள்லேயே கொஞ்சம் பரக்கத்தான பருவம்னு சொன்னால் அது எந்த பருவம் தான், இளமை பருவம் தான். ஆனால் எந்த பருவத்துக்கும் இஸ்லாம் கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை எந்த பருவத்துக்கு கொடுத்துருக்கு, இந்த பருவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஸூலு கதமா அப்தின், அடியாருடைய கால் பாதத்தை எடுத்து வைத்து நகர முடியாது. ஹத்தா யுஸால அன் அர்பஇ, 4 விஷயங்கள் வினவப்பட்டு அதற்கு பதில் சொல்லாமல் என்ன செய்ய முடியாது, யாரும் நகர முடியாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? வஅன் ஷபாபிஹி வஅன் உம்ரிஹி, அதில் 2 கேள்வி இது வருது. மொத்த ஆயுளை குறித்து ஒரு கேள்வி வந்துருக்கு. ஆயுள்லாம் என்ன, ஆயுளுக்குள்ளதான் இளமை பருவம் இருக்கு, குழந்தை பருவம் இருக்கு, புதுமை பருவம் இருக்கு, முதிர்ச்சி பருவம் இருக்கு. எல்லாமே எதுக்குள்ளதான் இருக்கு, ஆயுளுக்குள்ளதான் இருக்கு. அப்ப ஆயுளை பற்றி கேள்வி கேட்டால் அதுக்குள்ள எது வந்துடுது, ஆட்டோமேட்டிக்கா இளமைங்கிறது வந்துடுது. ஆனாலும் கூட வான் ஷபாபிஹின்னு ஒரு தனி கேள்வி சொல்றாங்க, அவருடைய இளமை குறித்து ஒரு தனி கேள்வி இருக்குன்னாங்க. பல பருவங்கள் அடங்கிய ஆயுளை குறித்து ஒரு தனி கேள்வி கேட்கப்பட்டாலும் கூட அதிலிருந்து பிரத்யேகமா இளமைக்கு ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு சொன்னா அது இளமையினுடைய முக்கியத்துவத்தை நிச்சயது எடுத்துக்காட்டுது. நிறைய சாதிக்க முடிஞ்ச ஒரு பருவம் எந்த பருவம் தான், இளமை பருவம் தான். இப்படிதானே இல்லை? நினைச்சதை நினைச்ச நேரத்துல தூக்குறதுக்கு வாய்ப்பும் அந்த பருவத்தில் தான் இருக்கு. நினைச்ச மாதிரி ஆக்டிவா செயல்படுறதுக்கும் வாய்ப்புகள், அந்த ஸ்டாமினா அல்லது உடல் ஆரோக்கியம், அதுக்கேற்ற மாதிரி மன வலிமை, இளம்கன்று பயமறியாது அப்படின்னு சொன்னாங்கல்ல. இளம்கன்று ஒரு காரியத்தை துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு நிலை, இதெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு யோசிக்கிற பருவம். நல்லா சொல்ல போனால் முட்டிக்கிட்டு குனிகிற பருவம்னு சொல்லலாம். ஒரு அனுபவம் இருக்காது, ஆனால் என்ன இருக்கும், வேகம் இருக்கும், வேகமும் இருக்கும், உடல் வலிமையும் அதிகமாக இருக்கிற ஒரு பருவம். அதனால தான் எல்லாருமே எதை டார்கெட் பண்ணுறாங்க, இளைஞர்களை தான் டார்கெட் பண்ணுறாங்க. அரசியல் அமைப்பு, அரசியல் கட்சிகள் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அவங்களுக்கு பின்பலம் யார் தான், இளைஞர்கள் தான். கதாநாயகர்கள், சினிமா துறையில் இருக்கிறவங்க, அவங்களுடைய படங்கள் 100 நாட்களோ அல்லது அதற்கு மேலே ஓடணும்னு சொன்னால் அவங்களையும் யாரை தான் டார்கெட் பண்ணுறாங்க, இளைஞர்கள் தான். இப்போ இளமைங்கிறது பல்வேறு துறைகளில் ஒரு முக்கிய சக்தியாக கருதப்படும் போது இஸ்லாத்துக்கு, இஸ்லாத்தினுடைய கொள்கையை காக்கிறதுக்கு, கொள்கையை நிலைநாட்டுறதுக்கு இளைஞர்களுடைய பங்கு இப்போ எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா முந்தைய காலங்களில் சஹாபாக்கள் காலங்கள்லையும் சரி, தாபியங்களுடைய காலங்கள்லையும் சரி, இஸ்லாம் அதிவேகமாக பரவுறதுக்கும் அது நிலைநாட்டப்படுறதுக்கும், ஏன்னா அது ஒரு உறுதியான முறையில் மக்கள் அதை ஆதரிப்பதற்கும் இளைஞர்களுடைய பங்களிப்பும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக முசாபின் உமேர் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, இதனால இவங்க எல்லாமே இளமை பருவத்தில் இருக்கும்போது பெரும்பாலும் இளைஞர்கள்னு சொல்லலாம். அப்போ அந்த அவருடைய இளமையை அன்றைக்கு தியாகம் செய்ததன் பலன் தான் நாம் இன்றைக்கு அந்த இஸ்லாத்தை எளிய முறையில் நினைக்கிறோம்,
மிக எளிமையாக நமக்கு கிடைக்கிற வகையில் அல்லாஹ் வசதிப்படுத்தியிருக்காங்க. அப்போ இந்த இஸ்லாம் நமக்கு பின்னுள்ளவர்களுக்கு பலமான முறையில் போய் சேரணும்னு சொன்னால் இப்போ உள்ள இளைஞர்கள் தீனுக்காக என்ன செய்யணும், கொஞ்சம் தங்களுடைய நேரங்களை செலவு பண்ணணும். இதெல்லாம் இல்லை, ஏன்னா இளமை பருவத்தில் கொடுக்கறது தான். ஏன்னா கல்வியாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, அது எதிர்காலத்தில் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். இளமையில் போதிய போஷாப்புகள் கொடுக்கலன்னு சொன்னால் அது முதுமையில் காட்டும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கல்வி என்பதும் இளமையில் தகுந்த கல்வி கொடுக்கலன்னு சொன்னால் அது காலப்போக்கில் அதனுடைய பலகீனம் என்னங்கிறத சமூகம் உணரும். எனவே அந்த மாதிரியான ஒரு பலகீனம் இருக்கக்கூடாது. இந்த சமுதாயம், வருங்கால சமுதாயம் தீன் உணர்வுள்ளவர்களாக, தீனோடு ஈடுபாடு கொண்ட, ஏன்னா நாம் தீனோடு ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்தால் தான் நம்முடைய பிள்ளைகளை நாம் தீன் அடிப்படையில் உருவாக்க முடியும். இதனால் மாஷா அல்லாஹ் இப்போ உள்ள இளைஞர்கள் ஓரளவுக்கு ஒரு புரட்சிகரமான ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஓரளவுக்கு கல்வி விழிப்புணர்வு இருக்குது. இப்போ ஓரளவுக்கு அரசியல் விழிப்புணர்வுகள் என்ன செஞ்சிட்ருக்கு, வந்துட்டுருக்கு. இதனால் எதிர்ப்புகள் அதிகமாகும் தான், முஸ்லீம்களுக்கு அடக்குமுறைகள் அதிகமாகும்போது தான் எப்போவுமே பல நிர்பந்தங்களும் சோதனைகளும் தான் பல பாடங்களை சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த வகையில் ஓரளவுக்கு அரசியல் விழிப்புணர்வும் நம்ம சமுதாயத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. போதிய அளவுக்கு இல்லாட்டாலும் கூட ஓரளவுக்கு இன்னும் போக போக அந்த விழிப்புணர்வு கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதை விட முதல் நிலையில் நமக்கு இருக்க வேண்டிய விழிப்புணர்வு, ஈடுபாடு இதில் தான் இருக்கணும். கொள்கை தான். ஏன்னா நபிமார்கள் எல்லாரையும் பார்த்தோன்னு சொன்னால் அவங்க எதுக்கு தான் முதல்ல கவனம் செலுத்தி இருக்கிறாங்க, கொள்கை, தீனு, அதுக்காகத்தான். அப்படிதானே இல்லை? முதல்லையும் அப்படித்தான், இறுதியிலையும் அப்படித்தான். ஓசாபிகா இப்ராஹிம் பனீஹி வ யாக்கூப். அதே மாதிரி யம் குந்தும் சுஹதா இது ஹலர யாக்கூப் அல் மௌத். அதே மாதிரி வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அவங்க அட்வைஸ் பண்ண முறைகள், அவனை எலா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னு சொன்னால், ஒரு நபியாக, நல்ல மனிதராக இளமையில் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அடிப்படை பாடம் என்ன அப்படிங்கிறது தான் எடுத்துக்காட்டு. அப்படிதானே இல்லை? பயணம் என்னவோ லாயிலாக இல்லை, நல்லா கற்றுக்குங்கன்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னதான், கற்றுக்குங்க, அறிவியலை கற்றுக்குங்க, அல்லது எக்கனாமிக்கை கற்றுக்குங்க, ஹிஸ்டரியை கற்றுக்குங்க என்பதை விட முதல்ல எல்லாம் சொல்கிறதே தான் லா இலாஹ இல்லல்லாஹ்வை கற்றுக்குங்க அப்படின்னு தான் எல்லாம் சொல்கிறான். வேறு எதையாவது கற்றுக்குங்கன்னு சொல்லி இதை கற்றுக்குங்கன்னு வேறு எதையாவது சொல்கிறான். கல்வியை பற்றி, கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிறான். என்ன கற்றுக்குங்கன்னு சொல்லும்போது என்ன கற்றுக்கணும், அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்னன்னு கற்றுக்குங்க அப்படிங்கிறத எல்லாம் சொல்கிறான். அப்படின்னா என்ன, இதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று பர்டிகுலராக அல்லாஹ் சொல்லக்கூடிய, குறிப்பாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் அது இதுதான், கொள்கை விஷயம்தான். இப்போ கொள்கை விஷயத்தை தான் சான்றோர்களும் தங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்காக திரும்ப திரும்ப போதிச்சுட்டு போயிருக்கிறாங்க, திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறாங்க. அப்படிங்கிறது இந்த கொள்கையினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்துக்காட்டு. இப்ராஹிம் நபி துவா செய்யும்போது என்ன செஞ்சாங்க, ஏன்னா இது கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினம் வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். அவங்க கேட்குற பிரார்த்தனை, சில நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அவங்க பிரார்த்தனை செய்கிறது இப்ராஹிம் நபியினுடைய வழக்கம். அப்படிதானே இல்லையா? பிரார்த்தனை செய்யும்போது எப்படி பிரார்த்தனை செய்கிறாங்க, வஜ்னுப்னி வபனி, அல்லாஹ் என்னை என் பிள்ளைகளையும் காப்பாத்திரு. எதிலிருந்து காப்பாத்து, அன் நஅபுதல் அஸ்னாம், சில வழிபாட்டில் போகாமல் காப்பாத்திரு, பல தெய்வ வழிபாட்டுக்கு போயிடாம காப்பாத்திரு. அப்போ பிரார்த்தனைகளில் நபிமார்களுடைய முக்கியமான பிரார்த்தனை என்னவா இருந்திருக்கு, ஷிர்கில் வளரும் சந்ததிகள் போய் விழுந்துடக்கூடாது, அதில் இருந்து அல்லாஹ்வே நீ அவங்கள காப்பாத்து அப்படிங்கிறது அவங்களுடைய பிரார்த்தனையாகவும் இருந்திருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அது மாதிரி பிரார்த்தனைகளை கற்று தந்திருக்கிறாங்க. மரண நேரத்தில் கூட, மரணம் நெருங்கும் போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, இது அம் குந்தும் ஷுஹதா இது ஹலர யாக்கூப் அல் மௌத், யாக்கூப் நபிக்கு மௌத்து வரும்போது நீங்கள்லாம் அங்கே இருந்தீங்களான்னு கேட்குறான். யாரை பார்த்து, பனு இஸ்ராயில் மக்கள். பனு இஸ்ராயல்னா யாரு? மாஷா அல்லாஹ். பனு இஸ்ராயல்னா யாரு? யாக்கூப் நபியினுடைய பிள்ளைகளுக்கு பேர் தான் என்னது, பனு இஸ்ராயல்.
இஸ்ராயேலுங்கிறது யாக்கூப் நபியினுடைய இன்னொரு பேர். இஸ்ராயேலுங்கிறது யாக்கூப் நபியினுடைய அதான் ஹீப்ரு மொழி பேர். இஸ்ரா என்றால் அடிமை, ஈல் என்றால் கடவுள், அல்லாஹுவின் அடிமை. இஸ்ராயேலுக்கு நல்ல அர்த்தம் சொல்ல போனா என்னது? அப்துல்லான்னு அர்த்தம். இஸ்ராயலுக்கு அர்த்தம் என்ன? அப்துல்லா. ஹீப்ரு மொழியில இஸ்ராயேல், அரபி மொழியில அப்துல்லா. அப்ப யாக்கூப் நபியினுடைய இன்னொரு பேர் தான் என்னது? இஸ்ராயேல். பனு இஸ்ராயேல் அப்படின்னா பிள்ளைகள், சந்ததிகள், சந்ததிகள் அர்த்தம். யார் சந்ததி? யூசுப் அலைஹிஸ்ஸலாம், பின்யாமீன், இது ஒரு தாய் பிள்ளைகள், வேற 10 பிள்ளைங்க மாற்றான் தாய் பிள்ளைகள், மற்ற தாய் பிள்ளைகள், இப்படி 12 பிள்ளைகள் இருந்தாங்களா இல்லையா? இந்த 12 பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் பிள்ளைகளா பிறந்தாங்களா எல்லாருக்கும் தான் என்ன சொல்லுவாங்க? பனு இஸ்ராயேல் சொல்லுவாங்க. அப்ப பனு இஸ்ராயேலுடைய காலங்கள்ல பிற்காலத்துல திரியகத்துவம்னு சொன்னாங்க, முக்கடவுள் கோட்பாடு அப்படின்னு சொல்லி. சலாசா வலா தக்கூலு சலாசா, நீங்க முக்கடவுள்னு என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. நல்லா சொல்றானா இல்லை? யாரை பார்த்து சொல்றான்? பனு இஸ்ராயேலை பார்த்து தான் சொல்றான். இப்போ அவங்களுக்கு எல்லாம் சுட்டி காட்டுறதுக்கு தான் கேட்குறான் எங்க குரான்ல, அம் குந்தும் சுகதா இது ஹலர யாக்கூபல் மௌத், இஸ்ராயேலாகிய அந்த யாக்கூபுக்கு மரணம் நெருங்குகிற போது நீங்களாம் அங்கே இருந்தீங்களா? என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர் என்ன கேட்டார் தெரியுமா? என்ன சொன்னார் தெரியுமா? இது காலனி பனீஹி, பிள்ளைகளை பார்த்து சொன்னாரு, மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்க யார்ப்பா வணங்குவீங்க, யாரை வணங்குவீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, தான் மகனை, மகனுக்கு மகனை, பேர பிள்ளைய யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சுக்கிட்டு, மா தஅபுதூன மின் பஅதி, நான் இப்போ மௌத்தாக போறேன், மரணப்படுக்கையில கிடந்துட்டு கேட்குறாங்க. அப்படிதானே இல்லையா? அவ ஒரு தந்தையினுடைய மரணப்படுக்கையில கூட பிள்ளைகளை பற்றி கவலைன்னு சொன்னால் உலக விஷயத்துல கவலை கிடையாது நபிமார்களுக்கு. என்னுடைய காலத்துக்கு பிறகு நீங்கள் எப்படி பொருளாதாரத்தை திரட்டுவீங்க, யார் சொத்தினுடைய எந்த பகுதியை யார் எடுத்துக்கிறது, அல்லது பேங்க் பேலன்ஸை எப்படி பங்கு போட்டுக்கிறது, இந்த காரியத்தை யார் நிறைவேற்றுறது, இந்த காரியத்தை யார், இந்த கடமைகளை, இப்படியெல்லாம் இல்லை. அவர்களுடைய எண்ணமும் சிந்தனையும் குறிக்கோளும் எல்லாமே எதுவாக தான் இருந்திருக்கு. அந்த ரூஹு பிரிகிற நேரத்தில் சில விஷயங்களை முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது மொத்த வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். இதுதானே இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில் அவங்க கூப்பிட்டு கேட்கும்போது, மா தஅபுதூன மின் பஅதி, ஒரு பெரும் சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவங்க தான் யாக்கூப். அவங்க தான் அஸ்திவாரம், அவங்க தான் அச்சாணி, அவங்களேருந்து தான் எல்லாமே பிறக்கிறாங்க. அவங்கள வச்சு தான் அந்த சமுதாயத்துக்கு இஸ்ராயேல், பனு இஸ்ராயல்னு பேர். அப்படிப்பட்ட ஒருவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு உலகம் கவனிக்க வேண்டிய அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குங்கிறதுனால தான் அல்லாஹ் அதை குரான்ல சொல்லி காட்டுறான். அப்படிதானே இல்லையா? அந்த சந்ததிகளை எல்லாம் அந்த நேரத்தில் கூப்பிட்டு சொல்கிற விஷயம். இப்போ பொதுவாகவே அப்படித்தானே, வாழ்நாள் முழுக்க வாப்பா என்ன சொன்னாலும் அம்மா என்ன சொன்னாலும் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தராத பிள்ளைங்க கடைசி நேரம் ஏதாவது சொல்லிட்டு போனாங்கன்னு நினச்சிவாங்க. அதுக்கு பாப்பா கடைசியாக சொல்லிட்டு போனதுக்கு, அம்மா கடைசியாக சொல்லிட்டு போன விஷயம், அல்லது அவர் கடைசியாக என்கிட்ட சொன்னது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது கஷ்டமான காரியமாக இருந்தாலும் எப்படியாவது நிறைவேற்றணுங்கிறது மனுஷனுடைய ஒரு இயல்பு. இப்போ யாக்கூபுங்கிற அந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெரும் சமுதாயத்தினுடைய தலைவர், அவர் தன்னுடைய சந்ததிகளை கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சுட்டு மா தஅபுதூன மின் பஅதின்னு கேட்குறாரு. அப்படின்னா கடைசி நேரத்தில் பிள்ளைகளுடைய அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் அந்த நேரத்தில் சம்பாஷணை நடக்கணும். அப்படின்னா அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அல்லாஹ் வணங்குற விஷயமும் அதில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் உறுதியாக இருக்கிற விஷயமும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, வாழ்க்கையினுடைய இலக்காக இருக்க வேண்டியது என்கிற செய்தி அல்லாஹ் எடுத்து சொல்கிறது தான் இந்த சம்பவத்தை சொல்றதுடைய நோக்கம். இப்போ அவங்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறாங்க? பாலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாயில இப்ராஹீம வ இஸ்ஹாக வ யாக்கூப இலாஹம் வாஹிதா. நாங்கள் யாரை வணங்குவோம்? இப்ராஹீம இஸ்ஹாக், இப்ராஹிம் இஸ்ஹாக் இவங்களுடைய கடவுளாகிய ஒரே ஒரு கடவுள். அந்த ஒரு கடவுள்னா யாரை மீன் பண்ணுறாங்க? அல்லாஹ்வை மீன் பண்ணி தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒரு கடவுளை தான் நாங்கள் வழிபடுவோம்.
அப்போ அதை உறுதிமொழி எடுத்துக்கிறது அது காலாகாலமாக கடைபிடிக்கப்படுவதற்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிந்துக்கிட்டதுனால, ஏன்னா இது ஒரு வரலாறு ஆயிடுச்சு. இந்த பிள்ளைங்களெல்லாம் சாட்சி ஆயிட்டாங்க. இவங்க சொல்லுவாங்க, எங்கள் வாப்பா இந்த நேரத்தில் இப்படித்தான் ஒரு உபதேசம் பண்ணிட்டு போனாங்கன்னா அது சந்ததிகளுக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். அப்படிதானே இல்லையா? காலம் ஃபுல்லாக என்ன சொன்னாங்களோ எது சொன்னாங்களோ அந்த நேரத்தில் மௌத்தாகிற நேரத்தில் இது சொன்னாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் விஷயம் போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கூட. அப்படித்தானே இல்லையா? பொதுவாகவே குடும்பத்திலேயே அப்படித்தான். அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் ரூஹு பிரியக்கூடிய நேரத்தில் சொல்லிட்டு போகிற சில விஷயத்துக்கு தனி முக்கியத்துவம் இருக்குது. அப்புறம் சொல்லா கூட 23 வருஷத்துல எவ்வளவு செய்திகளை சொன்னாங்க. அப்படிதானே இல்லையா? மௌத்தாகிற நேரத்தில் சில செய்திகளை சொல்லிட்டு போனாங்க. அது அதை விட அதிகமாக சமுதாயத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் ஒரு விஷயம் சொல்லுங்க பாப்பா, என்ன சொல்லலாம்? தொழுகையை பற்றி அதிகமாக சொன்னாங்க. அஸ்ஸலா மமா மலக்கத் ஐமானுக்கும் சொன்னாங்களா இல்லையா? நிறைய சொல்ல முடியல ரசூலுல்லாஹி. ஷார்ட்டாக சொன்னாங்க அஸ்ஸலா. பொதுவாக இப்படி இது ஒரு வாக்கியம் தான். சலாங்கிறது ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அது முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தை. ஒரு ஆபத்தான கட்ட ரோடை கிராஸ் பண்ண போகிறோம். தெரியாதனமாக ரோடை கிராஸ் பண்ணால் அங்கேருந்து பஸ் வருது. இதோ பஸ் கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அங்கேன்னுட்டு அதுக்குள்ளே பஸ் என்ன செஞ்சிடும்? அடிச்சுட்டு போயிடும். அந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது என்ன? பஸ் 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 அப்படி தானே? அப்படின்னா என்ன? பஸ் வருது, கவனமாக போ அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ அந்த நேரத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மெயினில் போய் பதிவாகிற மாதிரி, டக்குன்னு விழிப்பூட்டுற மாதிரி, அதே நேரத்தில் ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்தை எச்சரிக்கிற மாதிரி சொல்ல வேண்டிய அதே மாதிரி தான் நல்ல விஷயங்களை சொல்கிறது. எங்கே இந்த மாதிரி ஒற்றை வார்த்தைகளில் சொல்லப்படுதோ அது ரொம்ப கவனம் செலுத்தி கேட்க வேண்டிய ஒரு விஷயம் மாதிரி சொல்கிறாங்க. என்னத்தை தான் சொல்கிறாங்க? அங்கேயும் கூட தொழுகையை தான் சொல்கிறாங்க. அப்படிதானே இல்லையா? அஸ்ஸலா. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க ரசூலுல்லாஹ். என்னது? லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர அன்பியாஇஹிம் மஸாஜிதா. யூத நசாராக்களுக்கு சாபம் உண்டாகட்டும். ஏன் சாபம் உண்டாகட்டும்? அவங்கெல்லாம் நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கிட்டாங்க. அப்போ அங்கேயும் கொள்கையை தான் என்ன செய்கிறாங்க ரசூலுல்லாஹ்? தன்னுடைய கடைசி நேரத்தில் கூட சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய செய்தியாக என்னென்னைக்கும் ஞாபகம் வைக்க வேண்டிய அதிமுக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா தன்னுடைய காலத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் மௌத்தாகும்போது இதுதான் பேசிட்டு மௌத்தானாங்க என்று சொல்லி கேட்க வேண்டிய ஒரு செய்தியாக சொல்ல நினைக்கும் போது எதான் சொன்னாங்க? கொள்கையில் பாதுகாத்துக்குங்கப்பா. கொள்கையில் காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. அதில் சமரசங்கிறது கிடையாது. யூதர்கள் அப்படி தான் பண்ணாங்க. என்னாண்டு அவங்க நபிமார்கள்லாம். ஏன்னா அது கூட ஒரு சந்தர்ப்பம் தான். மௌத்தா போகிறோம். இதுக்கு முன்னாடி மௌத்தானாங்க என்ன மாதிரி ஆட்கள். அப்போ என்ன நடந்துச்சு? அவங்கள வச்சு அவங்க கொள்கையை குழி தோண்டி போதிச்சாங்க. அப்படிதானே இல்லையா? அவங்க வாழ்நாள் முழுக்க எல்லா அர்ப்பணிப்புகளையும் செஞ்சு நிலைநாட்டின அந்த கொள்கை மௌத்தானதோட அவரோட சேர்த்து அவரையும் கொள்கையும் சேர்த்து மூடிட்டாங்க. இது மாதிரி நிலைமை தன்னுடைய கொள்கைக்கு வந்துடக்கூடாது, தான் சொன்ன கொள்கைக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் அவங்கள போல நானும் போக போகிறேன், என்னுடைய கபரையும் நீங்கள் அது மாதிரி ஆக்கி லேனத்துக்கு ஆளாயிடாதீங்க சொன்னாங்களா இல்லையா? அன்னைக்கு ரசூலுல்லாஹ் ஏன் கபருடைய விஷயத்தை அவ்வளவு சொன்னாங்கிறது இப்போ நம்ம புரிஞ்சிக்க முடியுதா இல்லையா? இந்த சமுதாயம் தலைகளாக போகும். அது போகிறது எந்த விஷயமா தான் இருக்கும்? கபருடைய விஷயமா தான் இருக்குங்கிறத இன்னைக்கு ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சிக்க முடியுதா இல்லையா? அது கூட சொல்லலைன்னா நிலைமை என்ன ஆகும்? அந்த நேரத்தில் அந்த ஒரு விஷயத்த கூட ரசூலுல்லாஹ் சொல்லலைன்னா நம்ம நிலைமை என்ன? அவ்வளவு தெளிவாக அந்த நேரத்தில் சொல்லியும் கூட இப்படி இருக்கிறாங்களே இந்த சமுதாயம். அப்போ அவங்களுடைய கடைசி இறுதி மூச்சு அதுவும் கூட ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நிலைமையை சொல்லும்போது மேல் மூச்சு வாங்குது. அப்படிதானா? ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரசூலுல்லாஹ். முகத்தில் துண்டை போட்டு எடுக்கிறாங்க. உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஈர துணி எடுத்து அவங்க முகத்தில் போடுறாங்க. ஏன்? அந்த ஹீட்டு குறையணுங்கிறதுக்கு. அந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை மக்களுக்கு போதிக்கும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த கஷ்டத்தை கூட பொருட்படுத்தாமல் சொல்ல வேண்டிய தகவல் இந்த தகவல். இந்த சமுதாயம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அந்த விஷயங்கிறதுனால தான் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க. அப்போ கொள்கைக்கு இருக்கிற முக்கியத்துவம் என்னங்கிறத நம்ம இதன் மூலமாக புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு.
இளைய தலைமுறைகளுக்கு நபிமார்கள், அடுத்த சந்ததிகளுக்கு நபிமார்கள் கடைசி நேர வசியத்தாக சொல்லிட்டு போன செய்தி என்னங்கிறதும் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கு. ஆக கல்வி அல்ஹம்துலில்லாஹ் இப்போதைக்கு ஓரளவுக்கு கல்வியினுடைய விழிப்புணர்வு இருக்கு. ஆனால் கல்வி, எல்லா கல்வியுமே நம்ம சமுதாயத்துக்கு தேவைதான். கல்வியில் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் தான் யாரு? இஸ்லாமியர்கள். முந்தைய காலங்களில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி கல்வியில் ஒரு போதிய விழிப்புணர்வு நம்ம சமுதாயத்தில் இல்லை, அப்படிதானே? இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, கல்வியில் விழிப்புணர்வு. கல்வியில் விழிப்புணர்வு இருந்தாலும் இஸ்லாமிய கல்வியில் விழிப்புங்கிறது இன்னும் கொஞ்சம் தேவை இருக்கு. அது போதிய அளவுக்கு இல்லை. ஸ்கூலுக்கும் டியூஷனுக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு பரவலாக இஸ்லாமிய சமூகம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் அது இல்லைன்னு தான் சொல்லணும். ரங்கநாத் மிஸ்ராவுடைய கமிஷனும் சரி, சச்சார் கமிஷனும் சரி, இதெல்லாம் பரிந்துரைக்கிறது இஸ்லாமிய சமுதாயம் ரொம்ப பல வருஷங்கள் பின்தங்கி இருக்கிறாங்க. சில பகுதிகளில் நாய்க்கும் கழுதைக்கும் கூட சாப்பாட்டுக்கு வழி இருக்குது. இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மக்களுக்கு அதுக்கு கூட வாய்ப்பு இல்லாத சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் அவங்களுக்கு அவசியம் 10% என்ன செஞ்சாகணும், இடஒதுக்கீடு தந்தாகணும்னு சொல்லி பரிந்துரைக்கிறாங்களா இல்லையா? அந்த நிலைமையில தான் நம்ம சமுதாயம் இருந்துச்சு. எப்படிப்பட்ட சமுதாயம்? நோ அரப்ஸ், நோ மாடர்ன் சிவிலைசேஷன். அரபுகள் இல்லை என்றால் நவநாகரிகம் என்பது உலகம் கண்டிருக்காது, அப்படிதானே? ஐரோப்பிய வரலாறு சொல்லக்கூடிய செய்தி, அப்படிதானே? இப்போ ஐரோப்பா வரலாறுகள் இன்னைக்கும் அது ஒரு டார்க் ஏஜாக இருந்துச்சு. இன்னைக்கு அது கல்வியில் ஒரு முன்னிலை அடைந்த ஒரு கண்டமாக இருக்கு, ஒரு பகுதியாக இருக்கு. அப்படின்னா அதுக்கு எல்லா விதமான ஊட்டங்களும் தந்தது எது? அதுக்கு எல்லா விதமான அடிப்படைகளையும் வகுத்து கொடுத்தது எது அப்படின்னு கேட்டால் அரேபியர்கள் தான், இஸ்லாம் தான். இஸ்லாமியர்கள் தான் ஐரோப்பாவினுடைய கல்வி விழிப்புணர்ச்சிக்கு முன்னோடிகளாக இருந்தார்கள். அது கிழக்கிந்திய வரலாற்று நூல்களை எடுத்து பார்த்தால் அந்த செய்திகளை பார்க்கலாம். ஐரோப்பாவினுடைய வரலாறுகள் எடுத்து பார்த்தா அந்த செய்திகளை பார்க்கலாம். இஸ்லாமியர்கள் தான், அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரிதான், வானியல் துறையாக இருந்தாலும் சரிதான், அல்லது வேறு வேறு எந்த துறைகளை நாம் எடுத்துக்கொண்டாலும் அந்த துறைகளில் முன்னோடியாக இன்றைக்கும் கூட அவிசன்னான்னு சொல்கிறாங்கல்ல. அவிசன்னானா யார்? இப்னு சீனா. இப்னு சீனாவுடைய தியரிகள் தான் இன்றைக்கி மெடிக்கல் துறையில் பல விஷயங்களுக்கு அடிப்படையாக இருக்குது. அவிசன்னான்னு போட்டிருக்கிறாங்க. அவிசன்னானா என்ன? முஸ்லீம்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு அவிசன்னான்னு போட்டிருக்கிறாங்க. உண்மையான பேர் என்ன? இப்னு சீனா. இப்னு சீனா, இப்னுன்னு வந்தாலே முஸ்லீம்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போ உலகளாவிய அளவில் மருத்துவத்திற்கு அடிப்படை வகுத்து கொடுத்தவர்கள் யாரு? குளோரோஃபார்ம் கொடுக்குறாங்கன்னா இந்த குளோரோஃபார்ம் எல்லாம் யார் சொன்னது? இதையெல்லாம் வகுத்து கொடுத்தது யாரு? இந்த இப்னு சீனா தான், அதுதானே இல்லையா? இப்போ எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்னால், எத்தனையோ 100 வருஷங்களுக்கு முன்னால் அவிசன்னா போன்றவர்கள், அது மாதிரி ஃபக்ருத்தீன் ராசி போன்றவர்கள் வகுத்து கொடுத்த பல அடிப்படைகள் இன்றைக்கு பல துறைகளுக்கும் அடிப்படை ஆதாரங்களாக இருக்கிறது, அடிப்படை பாடங்களாக இருக்கிறது, பாடநூல்களில் குறிப்புகளாக இன்றைக்கும் என்ன செய்து இடம்பெறுதுன்னு சொன்னால், அப்படி வாழ்ந்த முஸ்லீம்கள் இன்னைக்கு எப்படி இருந்துட்டு இருக்கிறோம்? இந்திய நாட்டில் சொல்ல போனால் நாம் எப்படி இருந்திருக்கணும், எப்படி இருந்துகிட்டு இருக்கிறோம்? அது இந்த சமுதாயத்தினுடைய கல்வி பின்தங்கிய நிலையை எடுத்துக்காட்டக்கூடிய விஷயமா இருக்கு. அப்போ அதுலேயும் நமக்கு என்ன வேணும்? விழிப்புணர்வு வேணும். இன்னைக்கு திட்டம் போட்டு இஸ்லாமிய சமுதாயத்தை உரங்கட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போதைய புதிய கல்விக் கொள்கை இன்னும் கொஞ்சம் என்ன செய்யுது? நம்மளையும் சிறுபான்மையினரையும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தையும் எல்லாம் அப்படியே டார்கெட் பண்ணி அவங்களையும் கொஞ்சம் கூட எந்த பிரதிநிதித்துவமும் அரசு துறையிலும் சரி மற்ற துறைகள்லையும் சரி கால் பதிக்காத அளவுக்குரிய கல்விக் கொள்கைகள் இன்னைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொண்டு வரப்பட்டிருக்கு. பார்ப்பனிய சமுதாயத்தினுடைய ஆதிக்கம் கூடி போயிருக்கு, தானே இல்லையா? நீட்டு போன்ற துறைகளில் முறைகேடு நடக்க இல்லையா? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்திய நாட்டினுடைய எதிர்கால கல்வி நிலை இந்த சமுதாயத்துக்கு எப்படி இருக்கும்? அவங்க எந்த அளவுக்கு திட்டம் போட்டு எதிரிகள் சதி வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை முறியடிக்கிறதுக்கு தகுந்த முயற்சிகள் வளரும் தலைமுறைகள்கிட்ட இருக்கா?
அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு திட்டங்கள் இருக்கா நம்மள்கிட்ட, ஒருங்கிணைப்புகள் இருக்கா, அடுத்த கட்ட நம்முடைய சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு வேண்டிய அடிப்படைகளை இப்போவே வகுத்து வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அதில் எல்லாம் நம்ம ரொம்ப ஜீரோவாக தான் இருந்துட்டுருக்கிறோம். அவங்க சமுதாயத்தை நம்மளை அடிமைப்படுத்துறதுக்கு என்னவெல்லாம் செய்யணுமோ, ஆளும் வர்க்கமாக இருக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் அதி தீவிரமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை எதிர்கொள்ள வேண்டிய நாம குறைஞ்சபட்சம் ஒரு மனிதனாகவாவது வாழ்றதுக்கு தேவையான வகையில் என்னென்ன முயற்சிகள் பண்ணணுமோ அந்த விஷயத்தில் கூட நாம் எப்படி இருக்கிறோம், ஜீரோவாக தான் இருந்துட்டு இருக்கிறோம். இதனால் இல்லையா? ஏன்னா இன்றைக்கு சமுதாயம் திட்டமிட்டு திசை திருப்பப்படுறாங்க. திசை திருப்பப்படுறாங்கன்னா அதில் அரசனுடைய பங்களிப்பும் பெரிய அளவில் இருக்குது. இப்போ போதை பழக்கத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் யார் இருக்கிறதுல, அல்லது போதை பண்டமாற்று இருக்கா இல்லையா, பண்டமாற்று அல்லது பரிமாற்றம், இந்த இடத்த நிரப்புறதெல்லாம் யாரு? முஸ்லீம் இளைஞர்கள். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, இதுதானே இல்லையா? அதில் பேர் யாருடைய பேர்? எல்லாம் வயசானவங்க, அனுபவம் பெற்றவங்களா? தளிர்கள் 18 வயசு 19 வயசு, இப்போ தான் 18 வயசே அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அதில் ஈடுபடுறாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப அந்த விஷயங்கள்லாம் அனுபவம் பெற்று தேர்ச்சி பெற்று அதில் இல்லை. விடலைகள் அவங்கள என்ன செய்கிறாங்கன்னா மடைமாற்று செய்கிறாங்க. ஏன்? இந்த விஷயத்தில் இவங்களை இறக்கி விட்டால் தான் சமுதாயத்தை பற்றி சிந்திக்க மாட்டாங்க. இதில் அவங்கள அடிமையாக்கி விட்டாச்சுன்னு சொன்னால் சமூக உணர்வு அவங்களுக்கு நிச்சயம் இருக்காது. இது ஒரு வகையான ஒரு தாக்குதல், இளைய சமுதாயத்துக்கு எதிரான ஒரு தாக்குதல், திட்டமிட்ட தாக்குதல். அப்போ பல வகையில் நமக்கு எதிராக சதி திட்டங்கள் தீட்டப்படுது. அதில் ஒரு வகை சதி திட்டம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு பொட்டலத்தை கொண்டு போ, இந்த இடத்துல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உனக்கு எவ்வளோ தரேன், 1000 ரூபா தரேன்னா, இப்போ போலீஸ் சந்தேகப்படாத ஒரு ஆள் அப்படிதானே இல்லையா? இந்த பருவத்தில் யாராவது சந்தேகப்படுவாங்களா? அவன் கொண்டு போய் கொடுத்தாச்சு சொன்னால் இவருடைய காரியம் கச்சிதமாக நடக்குது. ஏன்னா அவனுக்கு அதன் மூலமாக வருமானங்கள் கொட்டி கிடைக்குது. அப்படின்னாலும் இவ்வளோ கொடுத்தா நமக்கு பிரச்சனை இல்லாமல் ஈஸியாக முடிச்சிடலாம். அதே நேரத்தில் என்ன செஞ்சிடலாம், ஒரு சமுதாயத்தை நாசம் பண்ணிடலாம். ஒரு இளைஞனை மடைமாற்று செய்யணும்னா இதெல்லாம் தான் வழி. பார்த்தீங்கன்னு சொன்னால் பாசிசம் இப்படி ஒரு திட்டம் வச்சுருக்கிறாங்க, கர்வாபசின்னு சொல்லி. கர்வாபசி திட்டத்தில் இளைய சமூகத்தை ரொம்ப டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா இளைஞர்களுடைய சக்தி தான் எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் வாய்ந்தது. அவங்கள மொத்தத்தில் கொள்கையோட ஈடுபாடு இல்லை, சமுதாயத்தோட ஈடுபாடு இல்லை அப்படின்னு ஆக்கிட்டோம்னு சொன்னால் இந்த ஒரு தாக்குதலால் இந்த சமூகத்தை பலகீனப்படுத்திடலாம். ஏன்னா கல்வியிலையும் இந்த சமுதாயம் இல்லை, பொருளாதாரத்திலையும் இல்லை, அரசியல் வட்டத்திலையும் இல்லை. இப்போ எல்லா துறையிலையும் பலகீனப்பட்டு நிற்கிற இந்த சமூகத்தை கலாச்சார ரீதியான ஒரு தாக்குதலின் மூலமாக மடைமாற்று செய்துவிட்டால் அவங்கள தாக்குறதும் அடிமைப்படுத்துறது இலகுவாயிடும். இப்போ இந்த சமுதாயத்தை பலகீனப்படுத்தணும்னு சொன்னால் இளைஞர்களை பலகீனப்படுத்தணும். அதனால தான் இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க, அதிக காசுகள் கொடுத்து பணத்தாசைகளை உருவாக்கி அவங்கள இந்த போதைக்கு அடிமையாக்கி மீள முடியாதவர்களாக அவர்களை ஆக்கிவிட்டோம் என்று சொன்னால் அவங்க என்றைக்குமே நமக்கு யார் தான், அடிமை தான். அப்போ வீட்டுக்கும் நாட்டுக்கும் அவன் பாரமாயிடலாம், சமுதாயத்துக்கு அவன் பாரமாக தான் இருப்பானே வழி, அவன் சமுதாயத்துக்கு தூணாக நிற்க மாட்டான், வீட்டுக்கு ஒரு தூணாக இருக்க மாட்டான், வீட்டுக்கு ஒரு பாரமாக மாறிடுவான். இப்படிதானே இல்லையா? அப்போ இது எதிரிகளுக்கு சாதகமான ஒரு சூழல். இப்போ இந்த மாதிரி ஒரு கலாச்சார ரீதியான தாக்குதலும் இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக அதிவேகமாக நடந்து வர்ற இந்த நிலைமையில நமக்கும் அதில் என்ன இருக்கு, பங்குகள் இருக்கு, பொறுப்புகள் இருக்கு. இப்படிதானே இல்லையா? 7 டைம் ஆயிடுச்சு. அது அந்த ஒரு பொறுப்புணர்ச்சியோட தான் இந்த வகுப்புகள் உங்களுக்கு என்ன செய்யப்படுது, நடத்தப்படுது. இன்ஷா அல்லாஹ் இதில் வீரியம் குன்றாமல், ஏன்னா சில நேரங்களில் ஷைத்தான் வருவான், நம்முடைய மனசளவில் ஒரு சோர்வை ஏற்படுத்துவான். அந்த நேரங்களில் அவங்க இல்லை ஷைத்தான் ஒரு ரஜீம்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஈமானுக்கு ஒரு பூஸ்டப், அப்படி தானே இல்லையா? ஈமானுக்கு ஒரு புத்துணர்ச்சி தர்ற மாதிரியான ஒரு வகுப்பு இதில் நீங்கள் பெருசாக ஒரு பலனை எதிர்பார்க்க முடியாவிட்டாலும் நம்முடைய மனதை ஈமானிய ரீதியாக
இறை உணர்வு ரீதியாக உற்சாகப்படுத்துவதற்கும் ஆக்டிவேஷனோடு இருக்கிறதுக்கும் இந்த வகுப்பு ரொம்ப உதவியாக இருக்கும். இதன் மூலமாக நம்முடைய சந்ததிகளுக்கு வழிகாட்டுறதுக்கு முடியும். எனவே எப்போதும் வந்தது போல் வீரியம் குன்றாமல் தொடர்ந்து நடைபெறக்கூடிய வகுப்புகளில் நீங்கள் வாங்க. உங்களை சார்ந்தவர்களை நீங்கள் என்ன செய்யுங்க, வர செய்யுங்க. மாஷா இப்போ திருமணங்கள், பல திருமணங்களில் நம்ம பார்க்கும்போது இளைஞர்கள் செய்யக்கூடிய அந்த புரட்சிகரமான திருமணம் நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு அடையாளமாக இருக்கு. இன்னொரு சமுதாயம் நல்ல மாதிரி உருவாகுங்கிறதுக்கு இந்த இளைஞர்களுடைய சில செயல்கள் என்னவா இருக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா திருமண வீடுகளில் கூட, மண்டபங்களில் கூட பார்ட்டிஷன் போட்டு ஆண்களுக்கு தனி, பெண்களுக்கு தனி, அந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்காங்கிறது உண்மையிலே பல குறைகள் சமூகத்தை பற்றி நமக்கு இருந்தாலும் இது மாதிரி விஷயங்கள் அதற்கு ஆறுதல் தருவது போல இருக்குது. ஒரு நம்பிக்கையூட்டக்கூடிய விஷயமா இருக்குது. அல்லாஹ் தஆலா அந்த வகையில் சமூகத்தின் அரண்களாக நம்ம எல்லோரையும் எல்லாம் ஆக்கியருளட்டுமாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك.